ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த மாதிரி சிங்கிள் வியூ ஸ்க்ரீனில், அதாவது நீங்கள் மொபைலில் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து உடனே எல்லா டேட்டாஸும் உங்களால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன், அதாவது இது டெர்மினல் சொல்லுவாங்க. இதோட வியூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. நம்ம எடுத்திருக்கிற லெவல்ஸ் இப்படி தான் எடுத்திருப்போம். ட்ரையாங்கிள். அப்போ நமக்கு வந்துட்டு 24 100 கால் 100 புட். இங்கே பாருங்க, நிஃப்டியோட ஸ்பாட் அண்ட் ப்ரீமியம் ஃபியூச்சரோட ப்ரீமியம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நேற்று ஃபியூச்சரோட க்ளோஸ் 24,117. ஸ்பாட்டோட க்ளோஸ் இதில் இருந்து 150 புள்ளிகள் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 24,080 பக்கம். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 37 பாயிண்ட்ஸ் நியர் ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் நமக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி விஷனில் என்ன ஆகும்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர், இந்த கேப் இருக்காது. இந்த கேப் இருக்காது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 24,080 மார்க்கெட் ஸ்பாட் க்ளோஸ் ஆனதுனால 24,100 கால் அண்ட் புட். கால் வந்து ஓடிஎம் கால் அப்படின்னு சொல்லுவாங்க, புட் வந்து ஐடிஎம் புட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதன் அடிப்படையில் எடுத்தா? ஸ்பாட்டோட அடிப்படையில் எடுத்துட்டா. ஆனால் அங்கே யோசிச்சு பாருங்க, 24,100 கால் வந்து புட்டோட விலையை விட இங்கே 117. அப்போ இந்த 17 ரூபா ஜாஸ்தியாக இருப்பாங்க. இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ முதல் நீங்கள் என்ன நம்பணும் அப்படின்னா, ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்பாட்டோட அடிப்படையில் வர்த்தகமாகலை. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். இங்கே பாருங்கள், புட்டோட விலை நமக்கு 109 ரூபா, காலோட விலை 126. அப்போ என்ன ஆயிடுச்சு? 17 ரூபா ஜாஸ்தி. அப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அப்போ இதுக்கப்புறம் தான் உங்களால் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணோம், ட்ரையாங்கிள் நம்ம போட்டிருக்கோம். அப்போ அந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் வந்துட்டு 125 எடுத்துட்டேன். அதனால் வந்துட்டு 16 புள்ளிகள்னு வச்சுட்டு நான் 24,116 வச்சுருக்கோம். அப்போ 24,000 கால் 24,200 புட் இது வச்சாச்சு. அடுத்தது வந்து இது வந்து ஷார்ட் ஜோன் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்திருக்கிறோம். அப்போ 24,000 கால் 200 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்தால் அவ்வளோதான். இங்கே நிறைய பேர் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை பார்க்காம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ 24,000 கால் வந்துட்டு 200 ரூபாய்க்கு மேலே தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா 24,000 புட் ஆப்ஷன் என்னவாக இருக்கும்னா ஓடிஎம் புட்டா தான் இருக்கணும். யாரு? இந்த 24,000 கால் 200 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரை. அப்போ மார்க்கெட் இன்னைக்கு 24,200க்கு மேலே போயாச்சு. அப்போ என்ன ஆச்சும்? 24,000 புட் ஓடிஎம் புட்டா தான் இருக்க போறான். அப்போ 24,000 சாரி 24,200 புட் வந்து ஓடிஎம் புட்டா மாறியாச்சு. அப்போ 24,200 கால் என்னவா மாறும்? நேற்று ஓடிஎம்மா இருந்தவன் ஐடிஎம்மா மாறக்கூடிய வாய்ப்பு, அதாவது ஏடிஎம்க்கு அப்புறம் ஐடிஎம்மா மாறக்கூடிய வாய்ப்புனா, அப்போ இந்த கால் செல்லர் என்ன பண்ண போறான்? பயப்பட போறானா அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நமக்கு இந்தியா விக்ஸ் வந்துட்டு காலையிலேயே -5%. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் செல்லர் பயம் இல்லை, பயம் குறைந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ 24,200 புட்டு வந்து ஓடிஎம்மா இருக்கிறவர் அப்போ என்ன பண்ணணும்? மார்க்கெட் ஸ்லோவாக மேலே போறதுக்கு தான் பார்ப்பானுங்களே தவிர கீழே போறதுக்கு ஒரு வாய்ப்பே கம்மி அப்படின்னு தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் என்ன மாதிரி டைரக்ஷன் போனோம் அப்படின்னா தெரியும். அப்போ இந்த மாதிரி சைடு வேவ் மூமெண்டம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. முடிந்த அளவு என்னன்னா இந்த இடத்துல ஸ்லோ மூமெண்ட் தான் இருக்கும். ஏன்னா வித் டிகேவோட போயிருக்கு மார்க்கெட். இப்போ அடுத்த மணியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 24,250 பார்த்தீங்கன்னா 24,300 92 ரூபாய் 98 ரூபாய். அப்போ நேற்று 117 இருந்தவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? 95 ரூபாயா மாறிட்டாங்க. அப்போ 23 ரூபா டிகே. காலையிலேயே 95 ஆயிட்டாங்க. இந்தியா விக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா விக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்க போகிறாங்க. மேக்ஸிமம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறவங்க இந்த நேரம் அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஏன்னா ஸ்லோ டவுனாக இருக்கும்போது போகலாம், போகாமல் விடலாம்.
நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே பாருங்க, 24,000 கால் 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கிறான். 24,200 புட் 84ங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ கட் பண்ணிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? இவன் ஓடிஎம்மா மாறிட்டான். அப்போ இந்தியா விக்ஸ் வந்து நெகட்டிவ். அப்போ என்ன அர்த்தம்? ஆப்ஷன் செல்லர் வந்து ஜாலியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் செல்லர் ஜாலிங்கும் போது மேக்சிமம் காலும் செல் அடிக்கலாம், புட்டு செல் அடிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் புட்டை செல் அடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு இம்பேக்டட். கால் வந்துட்டு பை பண்ணும்போது நமக்கு போகுமா போகாதா போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்திலேயே இருக்கும். அப்போ இந்த 84 ரூபாய்னா இதையவே நீங்க ஸ்டாப் லாஸா வச்சு கூட செல் பண்ணிருக்கலாம். சப்போஸ் மேல போயிட்டு கீழே வந்திருக்கலாம், இல்ல கீழே போயிருக்கலாம். ஆனா இவன் 200க்கு மேல இருக்கிற வரை இவன் 84க்கு மேல போறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி குறைவு. அவ்வளவுதான் லாஜிக். அப்ப அந்த அடிப்படையில இங்க புட் செல்லரா இருந்தவங்களுக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்கும். அதே சமயம் இங்க பாருங்க, 200 கால் இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு லோ. எவ்வளவு ஹை போயிருக்காங்க நமக்கு? 197. இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல காமன் ஏடிஎம் நம்ம வந்துட்டு 24,100 வச்சிருந்தோமா? இது 109, இது வந்து 125. அப்போ 8 பாயிண்ட் வச்சுட்டாலும் கூட நமக்கு 117 ரூபாய் வரும். அப்போ இந்த 117 இந்த இடத்துல போட்டுருங்க. இந்த 117 தூக்கி இங்க போட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல உங்களுக்கு லாஜிக் பாத்தீங்கன்னா, காமன் ஏடிஎம்க்கு மேல இருக்கிறாங்க வித் டிகே. இவங்க காமன் ஏடிஎம்க்கு மேல இருக்கும்போது 24,200 கால் வந்து ஐடிஎம்மா தான் இருக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து என்னவா இருக்கும்னா ஓடிஎம்மா தான் இருக்கும். 24,200 புட். அதனுடைய தாக்கம் தான் இங்க இருந்தது. ஓகே, அடுத்தது நம்ம இதை கொஞ்சம் விரிவு பண்ணி பார்க்கலாம். 24,100ங்கும் போது இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்றீங்க அப்படின்னா 109, இது வந்து 125, 234. அப்ப இது ரவுண்ட் ஆஃப் 250 பண்ணலாமா? அப்போ 24,100ல இருந்து 250 பாயிண்ட் மைனஸ் பண்ணா 23,850. இதுல இருந்து 250 பாயிண்ட் பிளஸ் பண்ணா 24,350. அப்போ இதோட டோட்டல் ரேஞ்ச் நமக்கு 500. என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். 23,850 கால், 24,350 புட். இங்க பாருங்க, 500. ஏன் 500 போட்டோம்னா அதை கணக்கு பாட்டோம். ஓகே, அதே மாதிரி 24,350 புட் அந்த 117 ரூபாய் தூக்கி இங்க போடுங்க. அதுக்கு பேர் தான் காமன் டீம் எல்லாத்துக்குமே. ஸோ என்ன மாதிரி தாக்கங்கள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த 117 எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே நீங்க போடலாம். 250 கால் போட்டு 300 கால் போட்டு எல்லாத்துக்கும் போட்டாலே உங்களுக்கு ஐடியாஸ் தெரிஞ்சிடும். அப்போ இவங்க 500க்கு மேல இருந்திருந்தால் 24,350 புட் என்னவா இருக்கும்னா ஓடிஎம் புட்டா இருக்கணும். அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? 24,350 கால் வந்துட்டு ஐடிஎம் காலா மாறி மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ மார்க்கெட் ஏன் இந்த 350 தாண்டி போகல அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களுக்கு எளிதாகவே இங்க தெரியும். அப்போ இதை ஃபியூச்சர் பண்ணி பாருங்க. நிப்டி ஃபியூச்சரோட ஹை 24,352. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,850 கால்ல டெல்டா 1 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அவனோட எக்ஸ்டென்சிக் வேல்யூல டவுன் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்ப இதை வச்சு என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இம்பேக்டட் நம்ம டெய்லியும் நம்ம வந்துட்டு ஒரு செக்லிஸ்டா வைக்கலாம்னு நினைக்கிறோம். அதனால வந்து ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இனிமேல் நமக்கு என்னென்னலாம் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் செக் பண்ணலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஏன்னா ஒரு செக்லிஸ்ட் வைக்கும் போது தான் நிறைய பேர்த்துக்கு நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பேக் டெஸ்ட்டுக்கு நீங்கள் பழைய ஓல்ட் டேட்டாஸ் பார்ப்பீங்க. இனிமேல் நம்ம சேனலை இனிமேல் என்ன க்ரோ பண்ணலாம்னா இனிமேல் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,200 கால் புட்டோட ஸ்ட்ராடல்ல முடிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து 24,300 கால் 250 புட். ஆனால் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதே கிட்டத்தட்ட 300க்கு பக்கமாக ஆயாச்சு. அப்போ
24,200 ஸ்ட்ராடல் இருக்கனால மார்க்கெட் அத மிட் பாயிண்ட்டா வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த 24,350க்கு மேல நாளைக்கு ஸ்டாண்ட் ஆகலன்னா, மீண்டும் 24,200 கால் புட் அதாவது 24,200 வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கலாம். இந்த ஸ்ட்ராடல வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து பார்க்க வேண்டும். மார்க்கெட் ஸ்லோ டவுனா இருக்கனால ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். இந்த மாரி செக்லிஸ்ட் வேணும். இந்த மாரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ட்ரையாங்கிள் வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு நெறைய ப்ராஃபிட்ஸ வந்து கிரியேட் பண்ண முடியுது. வரைபடம் பார்க்கும்போது பயம் இருந்தது. இப்ப ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் போடும்போது என்னால வந்து கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இத்தன நாள் நம்ம வந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப தான் ரொம்ப நல்லா புரியுது அப்படிங்கிற மாரி நெறைய வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்கிறீங்க. சின்ன சின்ன 2, 3 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அத நம்ம விட்டுறலாம். அது பிரச்சனை கிடையாது. அப்போ இதை உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கும்போதே இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அதனால உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ வந்து நம்ம கிரியேட் பண்றோம். அதாவது நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் மீன்ஸ் நெறைய ப்ராபபிலிட்டீஸ். ஏன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.